அதனால்தான் அவர்கள் பஞ்சமர்கள் என்று பிற்காலத்திலே அழைக்கப்படக்கூடிய. அவை பஞ்சமர்கள் என்றால் அவர்கள் பாதகர்கள், அவர்கள் சமூகத்துக்கு உதவாதவர்கள், தீண்டத்தகாதவர்கள், அவர்களோடு எந்த விதமான உறவோ ஒட்டுறவோ இருக்க முடியும். ஆனால் அதே பஞ்சமர்கள் தான் இந்த உழைப்பிலே, உடல் உழைப்பிலே ஈடுபடுகிறவர்களாகவும், பள்ளங்களிலே வயல்களிலே வேலை செய்கிறவர்களாகவும், ஏனைய தொழில் செய்கிறவர்களாகவும் இந்த பஞ்சமர்கள் இருந்து வந்ததையும், அவர்கள் வாழுகின்ற பகுதி சேரிப்புறங்களாகவும், ஊர் என்பதற்குள்ளும் பஞ்சமர்கள் அடங்க மாட்டார். ஊர் வலம் என்று சொல்வது, அந்த ஊர் என்பது ஒருபோதும் இந்த பஞ்சமர்களை உள்ளடக்கியதாக இருக்காது. ஆகவே ஊருக்கு வெளியே வாழுகிறவர்கள் தான் பஞ்சமர்களாக, சேரிகளிலே அல்லது அந்த ஒதுக்கப்பட்ட பகுதிகளிலே வாழுகிறவர்கள் தான் பஞ்சமர்கள் என்ற நிலைமை இருந்தோம். எனவேதான் இந்த பஞ்சமர்கள், இந்த பிராமணிய ஆதிக்க அல்லது பிராமணிய இந்த கருத்தியல் மனுவிலே இருந்து புறப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட கருத்தியல் தமிழ்நாட்டு சூழலிலே கூட இந்த சோழர் காலத்திலே தான் மிகவும் இறுக்கமுடையதாகவும் வரையறை பெற்றதாகவும், அவரவர் அந்தந்த சாதிகள் வரையறைக்குட்பட்டு அவர்களுக்குரிய கடமைகள், அவர்களுக்குரிய உரிமைகள், அவர்களுடைய நடைமுறை வாழ்வெல்லாம் இந்த எங்களுடைய தமிழ் மரபிலே சொல்வார்கள் பொற்காலம், தமிழர்களுடைய பொற்காலம் சில பேர் கொண்டாடுவது போன்ற அந்த சோழர் காலத்திலே தான் மிக கட்டியாக வளர்க்கப்பட்ட ஒரு. ஆனா இலங்கையில உள்ள வித்தியாசம், இலங்கை சூழல் என்றால் எங்கள் மத்தியில் இந்த பிராமணிய ஆதிக்கம் என்பது இல்லை. பிராமணிய ஆதிக்கத்தினூடாக சாதியம் இங்கே பாதுகாக்கப்படவோ வளர்க்கப்படவோ அது நிலைநிறுத்தப்படவோ இல்லை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அந்த பிராமணிய கருத்தியலை, இந்தியாவினுடைய பிராமணிய கருத்தியல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் ஊடாக இலங்கைக்கும் வந்த பொழுது அதை கையேற்றவர்கள் இலங்கையிலே தமிழர்கள் மத்தியில், இலங்கை தமிழர்கள் மத்தியில் இருந்த உயர் வேளாள நில உடைமை மேட்டுக்குடி சக்திகள் தான் அந்த கருத்தியலை தங்களுடையதாக கொண்டார். அவர்கள் தான் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். ஆகவே இலங்கையில் நாங்கள் அதை குறிப்பிடுவதாக இருந்தால் பிராமணிய கருத்தியல் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த பிராமணிய கருத்தியலை உள்வாங்கி நடைமுறைப்படுகின்ற உயர் வேளாள மேட்டுக்குடி கருத்தியலாகத்தான் இலங்கையிலே சாதியத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதால். எனவே இந்த வேளாள கருத்தியல் என்பது, உயர் வேளாள கருத்தியல் என்பது வேளாளர்கள் மத்தியில் கூட படிநிலையிலே ஆக்களை பகுத்து வைத்திருக்கிறார். அந்த பகுதி வேளாளர், இந்த பகுதி, அது முக்கியமான காரணம். நிலமில் சொத்து இல்லாதவர்கள், உடல் உழைப்பில் ஈடுபட்ட வேளாளர்கள் கூட படிநிலையிலே அவர்கள் தாழ்ந்தவர்களாகத்தான் அவர்கள் கருதி இருக்கிறார்கள். இன்றைக்கும் கிராமங்களில் போய் பார்த்தால் அந்த படிநிலையை காண முடியும். அந்த படிநிலை வளர்ச்சி, சாதியத்தினுடைய பிராமணிய கருத்தியலுடைய படிநிலை வளர்ச்சியானது இலங்கையிலும் அதே விதமாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆகவே அங்கே பிராமணர்கள் ஆக உச்சத்திலே இருந்தார்கள் என்றால் அந்த உச்சத்துக்கு சமனமான நிலையிலே இலங்கையில் யாழ்ப்பாண அல்லது வடபுலத்து தமிழர்கள் மத்தியில் உள்ள நிலை சொந்தக்காரர்களும் சொத்துடையவர்களும் வசதி படுத்த உயர் வேளாளர்களும், அது இந்தியாவிலே இருந்து வந்தவர்கள் ஆக இருந்தால் அவருடைய பரம்பரையில வந்தவர்கள் உயர் வேளாளர்களாகத்தான் இருந்தார். அவர்களுடைய ஆதிக்க கருத்தியல் தான் இந்த சாதியத்தை இலங்கையிலே தமிழர்கள் மத்தியில் பாதுகாத்து வளர்த்து வந்திருக்கு என்பது. அது யாழ்ப்பாண ராஜ்யம் தோன்றிய போதிலும் சரி, அல்லது அதுக்கு பின்னான காலங்களிலும் சரி, இவர்கள் தான், அல்லது கொலோனிய காலத்திலே வந்த இந்த உயர் வேளாளர்கள் கொலோனிய சக்திகளோடு இணைந்து அவர்களுக்கு கீழ் சேவை செய்து அவர்களுடைய பட்டங்களை பெற்று அல்லது அவர்களுடைய பதவிகளை பெற்று அவர்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார். ஊழியார், முதலியார், விதானியார், மணியகாரன், பதிவுகாரர், இந்த பதவிகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து, சக்கடத்தார், இந்த பதவிகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வகுத்து பார்த்தால் அத்தனை பதவிகளையும் யாழ்ப்பாண உயர் வேளாள மேட்டுக்குடியினரால் வைத்து வந்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் இந்த டச்சு காலத்தில் யாழ்ப்பாண நிலங்கள் பொதுவாக அல்லது அரசாங்க அணியாக பொதுவாக இருந்த நிலைமை மாறி அவற்றுக்கு உறுதிகள்
எழுதப்படுகின்ற அல்லது தோம்புகள் தயாரிக்கப்படக்கூடிய அந்த சூழலிலே இந்த பெருந்தொகையான நிலங்களுக்கு உடைமையாளர்களாக இந்த பதவியை வைத்தவர்கள் தான் மாறினார். ஆகவே எந்த விதமான அதை பற்றி அக்கறை இல்லாமல் அடிமைகளாக குடிமைகளாக நடத்தப்பட்ட சாதாரண உழைக்கின்ற மக்களான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்விதமான நில உரிமையோ அவர்களுடைய வாழ்வுரிமையோ அல்லது வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய அந்த உரிமைகளோ அவர்களுக்கு இல்லாதவர்களாக அவர்களுடைய காணிகளிலே வாழுகின்ற ஒரு அடிமை குடிமைகளாகத்தான் இந்த மக்கள் அங்கே ஆக்கப்பட்டார். எனவே இந்த வகையிலே யாழ்ப்பாண சமூகத்திலே இந்த உயர் வேளாள ஆதிக்க சாதியினரும் அதற்கு கீழ்ப்பட்ட சாதிகள் எல்லாம் ஒரு படிநிலை வளர்ச்சியிலே தான் படிநிலை தன்மையிலே தான் ஒன்றுக்கு கீழ் ஒன்றாக இருந்து வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மேலிருந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேளாளர்கள், அதுக்கு அடுத்த பிரிவிலே இன்னொரு வகையான வேளாளர்கள், அந்த மாதிரி பார்த்த அதுக்கு கீழே வந்து 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 கைவினைஞர்கள் அல்லது ஏனைய தொழில் செய்பவர்கள் என்று வந்து ஆக அடிநிலைக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற இந்த பஞ்சமர்கள் என்று சொல்லுகின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரிவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த படிநிலை வளர்ச்சி படிநிலை வடிவிலே தான் இந்த சாதியம் ஒரு சாதிக்கு கீழ் இன்னொரு சாதி இருக்கிறதை தனக்கு மேல் இருப்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் தனக்கு கீழிருந்தவர்கள் குறைந்தவர்களாகவும் பார்க்கின்ற ஒரு சாதிய கருத்தியல் கண்ணோட்டம் வலுப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் யாழ்ப்பாண தமிழர்களுடைய சமூக வாழ்விலே காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த விதமான படிநிலை வளர்ச்சி ஆக்கப்பட்ட சாதியத்தின் கீழ் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் சகல, அதாவது ஒரு தீண்டாமைக்கு அனுபவிக்கக்கூடியவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக, இந்த புனிதம் துடக்கு அல்லது நல்லது கெட்டது என்றால் கெட்டது எல்லாத்துக்கும் அல்லது துடக்கு என்றது எல்லாத்துக்கும் உரியவர்கள் அவர்களாகவே மாற்றப்பட்ட ஒரு. அதனால் அவர்கள் பல எல்லா விடயங்களிலுமே ஒரு சமத்துவத்தையோ அல்லது ஒரு ஜனநாயகத்தையோ ஒரு மனித உரிமையோ அனுபவிக்க முடியாத ஒரு மக்கள் பெரும் கூட்டமாகத்தான் அவர்கள். இந்த எண்ணிக்கை ரீதியிலே பார்த்தால் இன்றைக்கு யாழ்ப்பாண சமூக அமைப்பிலே பார்த்தால் எப்பொழுதும் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே கிட்டத்தட்ட 40% வேளாளர்களாகத்தான் இருக்கிறார். மிச்சம் 60% 30% இடைச்சாதியினர்களாக இருக்கிறார். மிகுதி 30% இந்த தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறார். இந்த விதமாக 40, 30, 30 என்ற அளவிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 30% இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அன்று 5 லட்சம், அதாவது 1/3 பகுதியினர் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறார். எப்பொழுதும் 1/3 பகுதியினர். ஏனென்றால் இந்த சாகியத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னவென்றால் ஒரு மனிதனை அடையாளம் காண்பதற்கு நாங்கள் எதை இன்றைக்கும் பின்பற்றுகிறோம் என்பது யாழ்ப்பாண சமூகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒருவரை அடையாளப்படுத்துவதற்கு அல்லது ஒருவரை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு ஒரு ஊரிலே போய் சென்றதற்கு நாங்கள் எவ்வளவோ பேரை சொல்லி அல்லது அவருடைய அப்பாவுடைய பேரை சொல்லியோ அல்லது சொன்னால் அதெல்லாம் ஒருவரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் அவர் என்ன சாதி என்றதை அறிந்தால் அந்த ஊரிலே அவரை கண்டுபிடிக்கிறது மிக இலகுவாக இருக்கும். ஏனென்றால் சாதி என்பது அவருடைய பிறப்பின் அடையாளமாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிற ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். எனவே இந்த நிலை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பொறுத்தவரை அல்லது என்ன ஒரு நான் அநேகமாக நானும் ரவீந்திரனும் இணைந்து எழுதின ஒரு நூல் உங்களுக்கு கிடைத்திருக்குமோ என்ன, சாதியமும் அதற்கு எதிரான போராட்டங்களும் என்ற ஒரு நூலை நாங்கள் அந்த வெளியிட்டிருந்தோம். அந்த நூலிலே யாழ்ப்பாண பொதுவான சாதி அமைப்பு, யாழ்ப்பாண தமிழர்களுடைய ஏனைய சாதி அமைப்புகளும் அதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள் பற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கங்களான ஒரு நூலை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதிலே நாங்கள் இந்த விடயங்களை சுட்டி காட்டினோம். ஆகவே கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்துக்கு பிற்பாடு ஏறத்தாழ தமிழ் மக்களுடைய
ஒரு தேசிய வாத ஆரம்ப காலங்கள் உருவாகின காலங்களை பார்த்தால் கிட்டத்தட்ட 1910 பின்பு மெல்ல மெல்ல மனமான வளர்ச்சிகள் வருவதை, அதிருப்திகள் வருவதை, இந்த தலைவர்கள் மத்தியிலே சில எதிர்ப்புகள் வருவதை, சொற்பன் அருணாச்சலம் போன்றவர்களுடைய அந்த தேசிய காங்கிரஸ் காலத்தில் உருவாகின அதிருப்திகள் போன்று தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது அந்த 1915-16 அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்கான கோரிக்கைகளை ஏதோ ஒரு வகையிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில ஸ்தாபனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் அங்கே காணக்கூடியதான். அது வளர்ச்சி பெற்று வந்தது. வளர்ச்சி பெற்று வந்துதான் இந்த யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முற்போக்கான ஒரு தேசிய இயக்கம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்தது. ஹண்டி பேரம்பநாயகம், உரைத்தசி சுப்பிரமணியம் போன்றவர்கள், அவர்களை போன்ற பல கல்வி கற்ற இளைஞர்கள் சேர்ந்து உருவாக்கின இயக்கம் தான் யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ். அது மாணவர் காங்கிரஸ் என்று ஆரம்பித்து வாலிபர் காங்கிரஸாக மாற்று. கிட்டத்தட்ட 20களில் இருந்து 32 ஆண்டுகள் வரை அந்த இயக்கம் மிக வலிமையான இயக்கமாக இருக்கு. அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷ அம்சமாக அவர்கள் முன்வைத்தது என்னவென்றால், இந்த யாழ்ப்பாண தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதியத்துக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய கொள்கை பிரகடனங்களிலே வருடாவுடன் நடத்தின கூட்டங்கள் எல்லாம் இந்த தீண்டாமைக்கும் சாதியத்துக்கும் எதிராக குரல் கொடுத்து அதை எதிர்த்து செயல்படுற ஒரு இயக்கமாக அவர்கள் இருந்து வந்ததை நாங்கள் காணக்கூடியதான். அதை தொடர்ந்துதான் இடதுசாரிகள் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் மத்தியில் தங்களுடைய அரசியல் வேலையை முன்னெடுத்து சென்ற பொழுது இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் உடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து இயக்கங்கள் நடத்தக்கூடிய சூழல் 40களுக்கு பின்பு அங்கே படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்தது. அந்த வளர்ச்சியில் சமாஜ்வாத கட்சி, இடதுசாரி கட்சியான லங்கா சமாஜ்வாத கட்சியும், அதன் பின்பு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் யாழ்ப்பாண தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே வேலை செய்ய ஆரம்பித்து, இதன் முன்னோடியாக 2 பேரை குறிப்பிட முடியும். சமாஜ்வாத கட்சியிலே தர்மகுலசிங்கம் என்ற ஒரு உயர் சாதி என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்திலே இருந்து வந்த ஜெயம் என்று அழைக்கக்கூடிய ஒருவர் இந்த சாதியத்துக்கு எதிரான குரல் கொடுப்பவராக முன்னுக்கு நின்று செயல்பட்டிருக்கிறார். அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியிலே தோழர் மு. கார்த்திகேசன் அவர்களுடைய தலைமையிலே, அவர்தான் யாழ்ப்பாணத்திலே முதல் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்து அவருடைய தலைமையிலே அவரை போன்ற பல படிப்பாளிகள், உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த கட்சியோடு இணைந்து இந்த தீண்டாமைக்கும் சாதியத்துக்கும் எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்தனர். அந்த வகையில தான் 60களுக்கு பிற்பாடு, 60களின் நடுக்கூறிலே இந்த தோழர் சண்முகதாசன் தலைமையிலே உருவாகிய அந்த புதிய கம்யூனிஸ்ட் கட்சி, பழைய கட்சியிலிருந்து விலகி ஒரு புரட்சிகர போராட்ட பாதையில் வழிநடக்க வேண்டும் என்ற முடிவெடுத்த தோழர் சண்முகதாசன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலே தான் மிக கடுமையான போராட்டங்கள் தீண்டாமைக்கும் சாதியத்துக்கும் எதிராக இடம்பெற்று வந்தது. அந்த 64ஆம் ஆண்டு காலகட்டத்திலே தான் என் போன்ற இளைஞர்கள் அந்த இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய 18-19வது வயதிலேயே அந்த கட்சியோடு இணைந்து இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாறி வந்ததும் ஒரு வரலாற்று பதிவாக இருந்து வருகிறோம். எனவே இந்த அந்த விதமான போராட்டம் என்பது, அது குறிப்பாக சொன்னால் ஒரு வரலாற்று பதிவாக இருக்கக்கூடிய 1966ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி சுன்னாகம் சந்த மைதானத்தில் இருந்து ஒரு ஊர்வலத்தை கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்கி வழி நடத்துது. அந்த ஊர்வலத்திலே பங்கு பெற்றின கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் 2500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊர்வலத்தை யாழ்ப்பாண முத்தவழிக்கு நடத்தினது என்னவென்றால், சாதி அமைப்பு தகரட்டும், சமத்துவ நீதி ஓங்கட்டும், இந்த சாதியம் தீண்டாமைக்கு எதிரான ஒரு போராட்ட முனையை திறக்கின்ற நோக்கத்தோடு தான் அந்த ஊர்வலத்தை நாங்கள் ஆரம்பித்து